அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதையான நலன் தமயந்தி கதையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆனால் நலன் தமயந்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஆகுகன் ஆகுகிங்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் நலன் தமயந்திக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே தான் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. கணவனுடைய பெயர் ஆகுகன், மனைவியோட பெயர் ஆகுகி. இருவருமே ஒருவரின் மீது ஒருவர் மிகுந்த காதலும் நம்பிக்கையும் உடைய ஒரு அழகிய வேட்டுவ தம்பதிகள்னே சொல்லலாம். ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வராரு. இருவருமே சிறந்த முறையில் அந்த முனிவரை கவனிச்சுக்கிறாங்க. அன்று இரவே அந்த முனிவர் ஆகுகன் ஆகுகியினுடைய வீட்டிலேயே தங்க வேண்டிய நிலைமையும் ஆகுது. ஆகுகனும் ஆகுகியும் வசித்து வரக்கூடிய அந்த குகையானது அளவில் ரொம்பவே சின்னது தான். அந்த குகையில் 2 பேர் மட்டும்தான் ஒரே நேரத்தில் தங்க முடியும். அந்த சமயம் பார்த்து வெளியில் கடும் குளிராகவே இருக்குது. அந்த கடும் குளிரில் தன்னுடைய மனைவியான ஆகுகிய வெளியில் இருக்க ஆகுகனுக்கு மனசு வரலை. உடனே உள்ள முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த ஒரு ஓரமாக பக்கமாக தூங்கிக்கோ அப்படின்னு குகைக்குள்ள ஆகுகிய அனுப்பி வைக்கிறாரு நம்ம ஆகுகன். இதை பார்த்த அந்த முனிவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக அந்த ஆகுகன்ட்ட உன்னுடைய மனைவி மேலே இவ்வளவு ஒரு நம்பிக்கையா அப்படின்னு ரொம்பவே மனசு சந்தோஷப்பட்டு ஆகுகனுக்கும் ஆகுகிக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் புறப்படுறாரு. சில வருடங்களும் இப்படியே கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் அந்த வேட்டுவனான ஆகுகனை ஒரு மிருகம் அடித்து காயப்படுத்தி கொன்னுடுது. இந்த துன்பம் தாங்க முடியாமல் ஆகுகியும் இறந்துடுறாங்க. இந்த ஜென்மத்தில் ஆகுகன் ஆகுகியினுடைய வாழ்க்கை இப்படியே முடிய, அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியாகவும் பிறப்பெடுக்கிறாங்க. ஆமாங்க, அது வேற யாரும் இல்லை, இளவரசனாக பிறந்தது நலனும் இளவரசியாக பிறந்தது தமயந்தியும் தான். போன ஜென்மத்தில் முனிவராக இருந்தவர் தான் இந்த ஜென்மத்தில் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறாரு. இனி இவங்க 3 பேருக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னு, நலன் தமயந்தியும் எப்படி சந்திக்கிறாங்க, அவர்களுடைய இந்த ஜென்மம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட தொடர்ச்சியான அடுத்த பதிவுக்காக காத்திருங்க. விரைவில் சந்திப்போம்.